ஒருத்தரை பற்றி அவதூறு சொன்னால் என்ன தண்டனை. இந்த அவதூறு அப்படின்றது முதல்ல ஒரு விரிவாக்கத்துக்கு வந்துடும். அதை பற்றி ஒரு சின்ன வரையறை கொடுத்தா தான் நமக்கு புரிய வரும். அவதூறு அப்படின்றது என்னென்னா, ஒருத்தரை பற்றி, அதாவது ஒரு தனிநபரை பற்றியோ அல்லது ஒரு குழுமத்தை பற்றியோ அல்லது ஒரு நிறுவனத்தை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அவதூறு பரப்புறது அப்படின்றது. அதனால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும். அந்த அவதூறுனால் அவங்க பாதிக்கப்பட்டு அதனால் சமூக அந்தஸ்து, வருமான இழப்பு, மன உளைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு சட்டப்படியான முகாந்திரம் இருந்தால் நிச்சயமாக வந்து அவதூறு பண்ணலாம். இப்போ இந்த அவதூறு அப்படின்றதுல தனிநபர் அப்படின்றதும் ஒரு சமூக அமைப்பு அப்படின்றதையும் அதையும் தாண்டி ஒரு நிறுவனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னால் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. நிறுவனம் அப்படின்னா அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பதிவிடுறதும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறத பார்த்தீங்கன்னா அது அவதூறாக வராது. ஏன்னா அது வந்து ஒரு வேறு ஒரு வகையில் போகணும். அதே மாதிரி அரசியல் விமர்சனம் அப்படின்னு சொல்லி வரும். ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அரசியல் பிரமுகர், அவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணுறதோ அவங்கள வந்து தனிப்பட்ட முறையில் பேசுகிறதோ அப்படின்றது அது வந்து வேறு வகையில் வரும். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் போகிறது அப்படின்றது வந்து நிச்சயமாக அது அவதூறாக வரும். ஆனால் பொது விமர்சனம் அப்படின்றது வந்து அதில் வந்து விலை கழிச்சிருக்காங்க. ஏன்னா அரசியல் பிரமுகர்கள் அப்படின்ற விஷயத்தில். அதே மாதிரி தலைவர்களாக, அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அது எந்த பொறுப்பில் இருந்தாலும், அது வார்டு உறுப்பினர்லேருந்து அது பிரதமராக இருந்த வரைக்கும் அவர் அரசியல் பிரமுகர்கள் அப்படின்ற பட்சத்தில் அவர்கள் மீதான விமர்சனங்களும் பார்த்திங்கன்னா அது விலக்கு இருக்குது. அது வந்து அவதூறு அப்படின்னு கொண்டு போக முடியாது. அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை, இல்லாத ஒரு விஷயங்களை உருவாக்கி தனிப்பட்ட விஷயங்களை விமர்சனத்துக்கு உட்படுத்தும் போது, அவதூறை பரப்பும் போது அதில் முகாந்திரம் இருந்தால் நம்ம தொடர முடியும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஐபிசி பிரிவு 499 படி, அதே மாதிரி அதில் 500, 501 அந்த பிரிவுகளும் வந்து அந்த அவதூறு அப்படின்றதுக்கான வரையறை கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு இப்போ பிஎன்எஸ்ல 356 பிரிவு 1, பிரிவு 2, பிரிவு 3 உட்பிரிவு இதில் வந்து விரிவாக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த 356 பிரிவு 1 பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான தண்டனை வரையறுக்கப்பட்டிருக்கு. அதாவது 2 வருடம் தண்டனையும் மேலும் அபராதம் அப்படின்னு சொல்லி குறிச்சிருக்காங்க. அந்த 356 பிரிவு 2 வந்து அவதூறு அப்படின்றத வரையறுத்திருக்காங்க. அதாவது ஒருத்தரை பற்றி அவதூறு பரப்புற மாதிரி சித்தரித்து போஸ்டர் ஒட்டுறது, சமூக வலைத்தளத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம பதிவிடுறது, அதனால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மன உளைச்சல், இதெல்லாம் வந்து பொறுத்து அவருக்கு அவதூறாக அது வந்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும். இது உடனடியாக வந்து அவதூறு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சம்மந்தப்பட்ட நபர் புகார் கொடுத்து இது அவதூறு தானா அப்படின்ற விஷயங்களை செஞ்சு, இப்போ ஒரு உதாரணம் எடுத்துப்போமே. ஒரு 2 பேர் இருக்காங்க. 2 பேர் முன்னாடி ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி சொல்கிறாரு, இவர் வந்து என்கிட்ட திருடிட்டு வந்துட்டாரு அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு 10 பேருக்கு முன்னாடி 4 பேருக்கு முன்னாடி சொல்லிட்டு அது அவருடைய நற்பெயரை கெடுக்கும் வகையில் ஒரு விஷயத்தை பரப்புறது ஒரு அவதூறு. ஒருத்தருடைய நற்பெயரை கெடுக்கும் வகையில் அவரை பற்றி போஸ்ட் அடிச்சு ஓட்டுறதோ. முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த பிரிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செதுக்குதல், ஒரு வடிவத்தை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ஓவியம் வர இதெல்லாம் கிடையாது. அதாவது ஆர்டிஃபிஷியலாக எல்லாம் ஏஐ இருக்கு இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரி ஒருத்தருக்கு அவதூறை ஏற்படுத்தினாலும் நிச்சயமாக அவர் வந்து வழக்கு தொடர முடியும். வழக்கு தொடர்ந்து அதாவது தண்டனை மட்டும் இல்லாமல், இந்த 2 வருட தண்டனை, அபராதம், அது மட்டும் இல்லாமல் இந்த அவதூறால் பாதிக்கப்படக்கூடிய நபர் இருக்கார் இல்லையா, அந்த நபர் அல்லது ஒரு குழுமம் அல்லது ஒரு சமூக அமைப்பு எதுவாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்கள் இந்த அவதூறால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வருமான இழப்பு, மன உளைச்சல் மற்றும் இதர விஷயங்கள் இதையெல்லாம் மேற்கொண்டு தண்டனையோடு சேர்த்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அதுக்கும் சேர்த்து அந்த இழப்பீடு கோர முடியும். அது எவ்வளவுன்றது அவரவர் அந்த தனிநபர் அவர்களுடைய வருமான இழப்பு, அந்த நிறுவனத்தினுடைய தகுதி, அதையெல்லாம் பொறுத்து வந்து அவங்க தீர்மானம் பண்ணிக்கலாம். உண்மையில் அது அவதூறு பரப்பி இருந்தால் மட்டும். அதுக்காக விமர்சனமே தப்பு, நான் ஒரு பொருள் வாங்குகிறேன், ஒரு நிறுவனத்தில் அந்த பொருளின் மீதெல்லாம் விமர்சனம், இது எல்லாம் தவறு, ஒரு அரசியல்வாதி மேலே விமர்சனம் தவறு, அப்படியெல்லாம் கிடையாது. அவதூறு என்பது வேறு, முழுக்க நான் வரையறுத்து சொல்லியிருக்கேன். நன்றி நண்பர்களே. இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்த நபர்களுக்கோ யாருக்கோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வழக்கறிஞர் வி. ஜெகதீசன்.